97வது சங்கீதம் 10, 11 மற்றும் 12 வசனங்கள். 97வது சங்கீதம் 10 வசனம் முதல். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நீதியாக வாழும்போது தேவன் என்ன செய்வார்? நீதிமானின் மேல் தேவன் எப்பேற்பட்ட கருணையை காண்பிக்கிறார். 4 விஷயங்களை இங்கே நாம் பார்க்கின்றோம். 1, நீதிமான் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தால் அவனை தேவன் காப்பாற்றுவார். 2, விடுவிப்பார். 3, வெளிச்சம் தருவார். 4, மகிழும்படி செய்வார். இந்த 4ம் ஒரு மனிதனுக்கு கைகூடினால் வேற என்னங்க வேணும்? முதலாவதாக காப்பாற்றுவார். பார்க்கலாம் வாங்க. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறார். எனவே முதலாவது, தேவன் காப்பாற்றுகிறார். தேவன் நம்மை காப்பாற்றும் முன்பு நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும், சோதித்துக் கொள்ள வேண்டும். என்ன கேட்டுக்கொள்ள வேண்டும்? நான் தேவனில் அன்பு கூறுகிறேனா? பைபிள் என்ன சொல்லுகிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்க என்ன செய்யணும்? தீமையை விட்டுவிடுங்கள். தேவனை நாம் நேசிப்போம் என்றால் நம்மில் சாதாரணமாக காணப்படுகிற குணம் என்ன தெரியுமா? தீமையை வெறுக்கிறவர்களாயிருப்போம். பாவத்தை நேசிக்கிறவன் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுவது சாத்தியமில்லை. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது என்பது கெட்ட பழக்கங்களை வெறுப்பது என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. உங்கள் எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறீங்க? ஒரு முறை கையெழுத்து காட்டுங்களேன். எத்தனை பேர் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே கையெழுத்தினீங்க. நாங்கள் தேவனில் அன்பு கூறுகிறோம் என்று நீங்கள் தைரியமா, எந்த அச்சமும் இன்றி சொல்லுகிறீர்கள். ஆனால் தேவனை நேசிக்கின்ற நபருக்குள்ளே சாதாரணமாக, சகஜமாக, சாமான்யமாக காணப்படுகிற ஒரு அற்புதமான குணம் என்னவென்றால், அவன் தீமையை வெறுக்கிறவனாயிருப்பான். பாவங்களை அருவருக்கிறவனாயிருப்பான். பாவம் செய்து கொண்டு பாவத்தின் மீது விரும்பி பாவம் செய்ய வேண்டும் என்று ஓடி 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 பாவத்தை விட்டு விலக முடியாமல் பாவத்திலேயே தொடர்ந்து கொண்டு நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது அப்பட்டமான பொய். என்னை நேசிக்கின்றவன் எனக்கு செவிசாய்ப்பான் என்று தேவன் சொல்லுகிறார். நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவருடைய பேச்சை கேட்பாய். தாயை நேசிக்கிறவன் தாயின் பேச்சை கேட்பான். தந்தையை நேசிக்கிறவன் தந்தையின் பேச்சை கேட்பான். தாய்க்கு தந்தைக்கு கீழ்ப்படியாமல், கண்டுகொள்ளாமல், தன் இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு எனக்கு மம்மினா ரொம்ப இஷ்டம், எனக்கு டேடினா ரொம்ப இஷ்டம் என்று ஒருவேளை சொல்கிறார் என்றால் அது அப்பட்டமான பொய் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு சிறுவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனுடைய ஃப்ரெண்டு சேர்ந்து கொண்டான். டேய், நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு தானே போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு சினிமாவுக்கு போலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். நான் வரலடான்னு சொன்னான். ஏன்? நீ கூட சினிமாவுக்கு வந்தன்னு தெரிஞ்சா உங்க அப்பா உன்னை அடிப்பாரா? அப்போ இந்த சின்ன பையன் சொன்ன பதிலா கவனிங்க. நான் உங்க கூட சினிமாவுக்கு வந்தேங்கிற விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அடிக்க மாட்டாரா? அப்படியா? உங்க அப்பா அடிக்காம இருக்கிறாருன்னு தெரிஞ்சப்ப ஏன்டா சினிமாவுக்கு போக கூட? தைரியமா போலாம், வா போலாம். திரும்ப அவன் சொல்ற பதில கவனிங்க. எங்க அப்பாவுக்கு நானா ரொம்ப இஷ்டம், எங்க அப்பானா எனக்கு கூட ரொம்ப ரொம்ப இஷ்டம். அப்ப அவங்க அப்பா உன் மேல அவ்வளவு இஷ்டமா இருக்கும்போது நீ சினிமாவுக்கு போனேன்னு தெரிஞ்சா கூட கண்டிப்பா அடிக்க மாட்டார்ல. அப்புறம் என்ன, வா சினிமாவுக்கு போலாம், வாடா. மறுபடியும் இவனை இழுத்தான். வேதாகமத்திலே, குறிப்பா நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே, அதிலும் 1வது அதிகாரத்திலே 10வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும், அதாவது பாவம் செய்ய தூண்டினாலும் நீ என்ன செய்யணுமா? சம்மதியாதே. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தில் விழுறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமாங்க? தூண்டி விடுதல். பாவத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கிறவர்களின் தூண்டுதல். சுயமாக நீ பாவம் செய்வதில்லை, உன்னை யாரோ தூண்டுகிறார்கள்.
சுயமாக பெண் பித்து உனக்கு வரவில்லை, யாரோ உன்னை அப்படி தூண்டி இருக்கிறார்கள். சுயமாக ட்ரக்ஸுக்கு நீ பழக்கப்படவில்லை, யாரோ உன்னை தூண்டி இருக்கின்றார்கள். சுயமாக நீ சூதாடுவதற்கு பழக்கப்படவில்லை, யாரோ உன்னை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ட்ரக்ஸ் யாரோ உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்று என்னென்ன தவறுகளை நீ செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த தவறுகளை செய்வதற்கு காரணம் யாரோ ஒருவருடைய தூண்டுதல், யாரோ ஒருவருடைய உற்சாகப்படுத்துதல். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. பாவம் செய்கிறவர்களுடைய நட்பு என்ன செய்யும்? அவர்களுடைய தூண்டுதல் உன்னையும் பாவம் செய்வதற்கு ஏவிக்கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு நீ தேவனை விட்டு விலகுவது, அதைத் தொடர்ந்து துர்பாக்கியமான நிலைக்கு போவது, அதைத் தொடர்ந்து பாதாளத்திற்கு போவது, இவைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்க்கையில இடம் பிடிக்க ஆரம்பித்து விடும். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற அந்த சின்ன பையனை போய் கெட்டு போன இன்னொரு பையன் தூண்டுகிறான், வாடா நீ என்னோடு கூட கெடுவதற்கு வா என்று. ஆனால் இந்த சிறுவனுடைய பதிலை நாம் ஜாக்கிரதையாய் கவனிக்கணும். நான் வரலடா. ஏன் வரல? எங்க அப்பாவுக்கு நான் ரொம்ப இஷ்டம்டா. எனக்கும் எங்க அப்பான்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். உன் மேல உங்க அப்பாவுக்கு அவ்வளவு இஷ்டம் இருக்கிறதுனால நீ சினிமாவுக்கு வந்தன்னு தெரிஞ்சாலும் உன்னை அடிக்க மாட்டாருல்ல, அவர் அடிப்பாருங்கிற பயத்துல சொல்லலடா. அப்ப வேற என்ன பயம் உனக்கு? இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எங்க அப்பா ரொம்ப வேதனைப்படுவாரா. எங்க அப்பாவை வேதனைப்படுத்துற வேலைய நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் எங்க அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அற்புதமான பதில் அது. எங்க அப்பான்னா எனக்கு அவ்வளவு இஷ்டம். அவரை வேதனைப்படுத்துற மாதிரி எந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். இன்றும் நம்மள நிறைய பேரு கை உயர்த்தி காட்டினீங்க. எதற்காக கை உயர்த்தினீங்க? தேவன் என்றால் எனக்கு ரொம்ப இஷ்டம், தேவனிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். இன்னும் மறுமுறை கை உயர்த்துறீங்களா? ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு, கை எழமாட்டாங்குது. அவரை எப்படி உன்னால் காயப்படுத்த முடியும்? நீ தேவனை நேசிப்பதை காட்டிலும் தேவன் உன்னை 100 மடங்கு அதிகமாக நேசிக்கிறார். அவ்வளவாய் அவர் உன்னை நேசித்ததால் தான் தம்முடைய உயிரையே உனக்காக சிலுவையிலே அர்ப்பணித்தார், ஒப்புக் கொடுத்தார். அந்த அளவுக்கு உன்னை நேசித்து தம்முடைய உயிரையே தியாகம் செய்த தேவனை வேதனைப்படுத்துவது, பாடுபடுத்துவது என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே இடம்பெறுவது எந்த அளவுக்கு நியாயம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார். முதலாவது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அதாவது நீதியாக வாழுங்கள், என்னுடைய பிள்ளைகளாக வாழுங்கள். என்னிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்தால் பாவத்தை விட்டு விடுவீர்கள். எந்த அளவுக்கு பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்றால் அவற்றை அருவருக்கத்தக்கதாக, வெறுக்கத்தக்கதாக. அப்படி நீதியாக வாழ்ந்து உத்தமமாக வாழ்ந்து பாவத்தை வெறுத்து அருவருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற உத்தரவாதம், நான் உன்னை காப்பாற்றுவேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம் இருக்குங்க. ஒரு ஆய்வு, 100 பேர்ல 15 பேர் கொரோனாவால் தாக்கப்பட்டு அதுக்கான சிம்டம்ஸ் கூட தெரியறதில்ல, அவங்க நம்ம கூட தான் சேர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க என்று ஒரு டாக்டர் சொல்லுகிறார். 100 பேருக்கு 15 பேர் கொரோனாவால் தாக்கப்படுகிறார்கள். அதுவும் சிம்டம்ஸ் இல்லாமல் நமக்கு கொரோனா இல்லை என்ற எண்ணத்தோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசம் இதற்கு முன்பு ஒரு காலம் செல்லாத மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் போன வருஷத்துல கொரோனா எந்த அளவுக்கு தாக்கி எப்படியெல்லாம் நடந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவைகளை தாண்டி இரண்டத்தனையாக இந்நாட்களிலே வேவ், ஸ்ட்ரெயின் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அலை மிகவும் தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் மீது எனக்கு இருக்கின்ற தேவ ஊழியக்காரனாக இருக்கிற அந்த அன்பினாலே மனப்பூர்வமாய் நான் கேட்பதெல்லாம், தயவு செய்து நீங்க ஆலயத்துக்கு வரணும்னு ரொம்ப முயற்சி செய்யாதீங்க. உங்க ஆரோக்கியத்தின் அடிப்படையில் உங்கள் வீடுகளிலேயே இருந்து தேவ சந்நிதியை உணர்ந்து தேவ வாக்கியங்களை தியானித்து நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய மாநிலத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே சமயத்துல எத்தனையோ பேரை இன்னும் பீடித்துக் கொண்டிருக்கிற பயம் என்னவென்றால், ஒருவேளை எனக்கும் அது தாக்கிவிடுமோ, இந்த கொரோனா தாக்கப்பட்டு நான் இறந்து விடுவேனோ என்னவோ. இன்னும் சில பேர் கொரோனா தாக்கப்பட்டு ஹோம் குவாரண்டைன்ல இருந்து திக்கு திக்கென்று கலக்கத்தோடு கூட பயந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னவென்று, இந்த கொரோனா ஒருவேளை இன்னும் ஒரு தீவிர நிலைக்கு போய்விடுமோ என்னவோ
லஞ்சை பற்றி விடுமோ என்னவோ, மூச்சு விடுதலை கெடுத்து விடுமோ என்னவோ, ஒருவேளை உயிரே போய்விடுமோ, எத்தனையோ கேள்விகள். அதுல யாரும் வந்து பார்க்க முடியாது. மனைவி பிள்ளைகள் கூட பக்கத்துல வர முடியாத நிலைமை. குடும்ப உறுப்பினர்களே போய் பேசிக்கிறதுக்கு முடியாத நிலைமை. அதே சமயத்தில் அவங்களும் வெளியே வந்து யாரோடையும் சேர முடியாத நிலைமை. அதாவது எந்த வியாதி வந்தாலும் மனைவியோ அல்லது பிள்ளைகளோ படுக்கைக்கு பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா இது என்ன நோய்ங்க? இது ஒருவரையும் பக்கத்தில் நெருங்க விட மாட்டேங்குது. பக்கத்திலேயே வர விடாம ஒரு அனாதியை போல ஆக்கி விடுகிறது. சாதாரணமாக ஒரு நபருக்கு ஏதாவது துக்கமோ வியாதியோ வேதனைகளோ வருகிற போது அவங்களுக்கு பக்கத்துல அவங்கள நேசிக்கிறவங்க இருந்தாங்கன்னா மலை அளவுக்கு தைரியம், மலை அளவுக்கு ஒரு பலம் இருக்கும். ஆனா இந்த பயங்கரமான நோய்க்கு இருக்கின்ற குணம் என்னவென்றால் பயங்கரமாக பாதிக்கிறது, பயங்கரமாக பயப்படுத்துகிறது. அது மாத்திரமல்லாமல் மனிதனை திக்கு செய்வது, தனிமைப்படுத்தி விடுகிறது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பேஷண்ட் மறுபடியும் என் குடும்பத்தை போய் நான் பார்க்க முடியுமா? மறுபடியும் என் பிள்ளைகளை பார்க்க முடியுமா? சில சந்தர்ப்பங்கள்ல ஹாஸ்பிட்டல்ல மரித்து போகிறவர்களை அட்லீஸ்ட் குடும்பத்தார் இறந்து போனவங்க முகத்தை கூட போய் பார்க்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஹாஸ்பிட்டல் அங்கிருந்து டைரக்டா மயானத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. 10 பேருக்கு மேல ஒருத்தர் வரக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க. முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு முழுமையா பார்சல் பண்ணிடுறாங்க. என்னங்க இது? இவ்வளவு பயங்கரமான பீதிக்கு உள்ளாக்குகின்ற விசித்திரமான பயங்கர விபரீதமான இந்த வைரஸ் நம்மை சுற்றி நம்மை கபளீகரம் செய்யும்படியாக சுற்றி கொண்டே இருக்கிறது. நண்பு சமுதாயமே, ஒருபுறத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய எச்சரிக்கைகளை எடுத்துக்கொண்டு மறுபுறத்திலே முழுமையாய் தேவனை சார்ந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கின்றேன். தேவன் அருளி செய்கிற நேர்த்தியான வாக்குத்தத்தம் என்னவென்றால் வாசிக்கலாம். தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறார். நீ உண்மையாய் நீதியாய் வாழ்கிற போது அவருடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை அவர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். இந்த ஆபத்து என்கிற போது அது ஏதோ கொரோனாவுடைய ஆபத்து மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆபத்துக்களை நாம் எதிர்கொள்ளுகிறோம். நம்முடைய உயிரே போகிற அளவுக்கான சூழ்நிலைகள் எத்தனை உண்டாகவில்லை யோசிச்சு பாருங்க. உடல் நலக்குறைவினால உயிருக்கு அபாயம், ஆக்சிடென்ட் மூலமா ஏதாவது விபரீதமான முடிவுகளால் உயிருக்கு ஆபத்து, விதவிதமான மரண அபாயத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை காலத்திலே எப்படி எத்தனை அபாயங்களிலிருந்து தப்பித்திருக்கிறோம், எத்தனையோ பேராபத்துக்களில் இருந்து தப்பி இருக்கிறோம். குறிப்பாக வேதாகமத்திலே தேவனை மிகவும் நேசிக்கிற, தேவனுடைய சித்தத்தின்படி எப்போதும் செய்கிற தாவீதை நாம் பார்ப்போம் என்றால் எத்தனை தடவை உயிர் ஆபத்துக்கு நேராய் போனான். அதிலும் முக்கியமாக தாவீது கோலியாத்தை முறியடித்த பிறகு தான் பெற்றுக்கொண்ட அந்த பேரினாலே, புகழினாலே, அந்த பிரசித்தியினாலே தன் பக்கத்திலே இருந்த சவுல் காய்மகாரமாய் பார்த்து பொறாமை கொண்டு வஞ்சகத்தை மனதிலே ஒளித்து வைத்து சுமார் 12 தடவை தாவீதின் மீது கொலை முயற்சியை தொடுத்தான். நாட் ஒன்ஸ் ஆர் நாட் ட்வைஸ், ஏதோ 1-2 தடவை அல்லவங்க, சுமார் 12 தடவை சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தான். குறிப்பாக இந்த விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து, நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. அவன் ஒளித்துக் கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்து அறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோடே கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஏஷிமோனுக்கு தெற்காக அந்தர வெளியாகிய மகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்தரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான்.
சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைத்துக் கொண்டார்கள். கவனிங்க, அவர்களை பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். சுத்தி வந்துட்டாங்க தாவீதை பிடிக்க வேண்டும் என்று. தாவீதை கொலை செய்தாக வேண்டும். சவுலும் சவுலோடே கூட இருந்தவர்களும் தாவீதை கொல்ல வேண்டும் என்று எத்தனையோ முறை முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். நீங்கள் ஒரு வேளை எழுதுகிறீங்களா எத்தனை தடவை முயற்சி செய்தான் என்பதை? இதே 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 9வது வசனத்திலே கூட என்ன இருக்கிறது பார்க்கலாம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். கவனிங்க, சவுலின் மீது பொல்லாத ஆவி வரும்போது தாவீது சுரமண்டலத்திலே வாசிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு போய்விடும். வழக்கமாய் பொல்லாத ஆவி சவுலை பிடித்திருக்கும் போது அதன் பிடியிலிருந்து விடுவிக்க தாவீது சுரமண்டலத்தை வாசிக்க அழைக்கப்படுவான். 10வது வசனம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். கொலை செய்வதற்கு, தாவீதை கொலை செய்வதற்கு. நன்மையை அனுபவித்தும் கூட அந்த நன்மையை செய்தவனுக்கு தீமை செய்வது, இது அசுத்தாவி பிடித்தவர்களுக்குள்ளே காணப்படுகின்ற குணம். தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். எத்தனை முறை தப்பினானா? 2 தரம் தப்பினான் என்றால் 2 முறை அவன் மீது கொலை முயற்சி நடந்தது. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். தாவீதுக்கு ப்ரமோஷன் கொடுத்து சில சேவகர்களுக்கு மேலே தலைவனாக வைத்து, அதாவது யுத்தத்துக்கு போனா முதல்ல அவன் தான் போகணும். அப்படி முதல்ல போனாதான் சத்துருக்களை முதலில் அவன் தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படி எதிர்கொள்ளுகிற நிலையிலே அவன் சாக வாய்ப்பு இருக்கிறது. சோ ப்ரமோஷன் அன்பால கொடுத்ததில்லை, பகையோடு கூட கொடுத்த ப்ரமோஷன். அப்படி இன்னொரு திட்டம், அதாவது இன்னொரு சதி திட்டம் தாவீதை கொல்வதற்கு. யுத்தத்துல செத்துட்டா பெட்டர். அது எப்படியும் அவளால கொல்ல முடியல, அட்லீஸ்ட் யுத்தத்துக்காவது அனுப்பி வச்சா அங்கேயாவது செத்து போவான்ல அப்படின்னு. 3வது பிரயோகம் பார்க்கலாம். 17வது வசனம். கவனிங்க, என் கை அல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்துக் கொண்டு, இதோ என் மூத்த குமாரத்தியாக மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். இப்ப இன்னொரு பெரிய ப்ரமோஷனை கொடுத்து என்ன செய்யணுமா? யுத்த வீரனாய் நின்று நீ யுத்தத்தை நடத்த வேண்டும் என்கிறான். காரணம் என்ன? பெலிஸ்தர்கள் கை அவனுக்கு எதிராய் விழட்டும் என்று. பெலிஸ்தர் அவனை கொல்லட்டும் என்பதற்காக அவனை யுத்தத்தை நடத்துகிறவனாக மற்றும் ஒரு ப்ரமோஷன். 19வது அதிகாரத்தின் முதல் வசனம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். என்னவாங்க? தாவீதை கொன்றுவிடுங்கள் என்று தன் சேவகருக்கும் யோனத்தானுக்கும் கூட சொன்னான். தாவீதை கொள்ள அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து விட்டான். 10வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். கவனிங்க, ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே. 11வது வசனம். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான். அதாவது சவுலுக்கு ஒரே வேலைதான். அது என்னன்னா தாவீதை கொல்லணும். அதை தவிர வேற நோக்கமே இல்ல. 19ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்துல அதே வேலை, 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அதே வேலை, அதே போல 19:18 கூட. 18ஆம் வசனம். தாவீது தப்பி. தாவீது தப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மீது கொலை முயற்சி நடந்தது. தொடர்ந்து 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன்னிடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாயிருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசைக்கு மறுநாளிலும், கவனிங்க, அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாயிருந்தது. அப்பொழுது சவுல் ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான்.
அதுக்கு யோனத்தான் சொன்னா, பெர்மிஷன் கேட்டான், லீவுக்கு பெர்மிஷன் கேட்டான், அதனால லீவு கொடுத்து அனுப்பிட்டேன் என்று சொல்லி பாவம் யோனத்தான் தன் தகப்பனுக்கு பதில் சொன்னான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தொடராக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ என்றான். 32ஆம் வசனம். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஏன் கோபம்? கொலை செய்யலான்னு நினைச்சிருந்த தாவீது அங்க வராததுனால கோபம். ஈட்டிய பக்கத்திலேயே வச்சிருந்தான். அதனால அந்த கோபத்தில் ஈட்டியை எறிந்து யோனத்தான் மேல் வீசுறான். 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவைச் சேர்ந்த ரமாவில் ஒரு தோப்பில உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லோரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையில் பிடித்திருந்தான். எதுக்காக? தாவீதை கொல்வதற்காக. இப்படி நீங்க வாசிக்கிட்டே போறீங்கன்னா பார்க்க முடியும், தாவீதை கொல்வதுதான் சவுலுக்கு இருந்த ஒரே ஒரு நோக்கம். ஆனா கவனிங்க, நீதிமானை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணுகிறார், பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை அவர் காப்பாற்றுவேன் என்று. இந்த பூமியிலே நீ எத்தனை காலத்திற்கு வாழ வேண்டும் என்று தேவன் நிர்ணயித்திருக்கின்றாரோ அந்த காலம் வருகிற வரைக்கும் தேவன் உன்னை பாதுகாப்பதற்கு பொறுப்போடு இருக்கிறார். நம்ம யாராவது மரணத்தை குறித்து பயத்தோடு இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ உயிரோடு இருக்கிற காலத்தை தேவன் நிர்ணயித்திருக்கிறார். வருஷங்கள், வாரங்கள், நாட்கள், நிமிஷங்கள் எல்லாம் தேவனுடைய கையில் இருக்கிறது. எனவே உன் காலம் முழுமையடைய வரைக்கும் இந்த பூமியிலே நீ அல்லது நான் எவ்வளவு காலம் உயிரோடு இருக்க வேண்டுமோ, அதாவது தேவன் நிர்ணயித்திருக்கிறாரோ அதுவரை தேவன் காப்பாற்றிக் கொண்டே இருப்பார். எனவே நாம் தைரியமாக இருக்க வேண்டும். வாருங்கள், ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உம்முடைய பாதுகாவல், உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய வெளிச்சம், உம்முடைய சந்தோஷம் எங்களுக்கு இருந்தால் அதை விட வேறு எங்களுக்கு என்ன வேண்டும்? நீதிமான்களுக்காக, உத்தமமானவர்களுக்காக வெளிச்சத்தை, பிரகாசத்தை, சந்தோஷத்தை ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீர். அதேபோல உம்மிடத்தில் பயபக்தியோடு இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கும் அவர்களின் ஆத்துமாவை அபாயத்திலிருந்து விடுவிப்பதற்கும் தயாராக இருக்கிறீர். விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். இப்படி பாதுகாவலோடு இருக்கிற வாழ்க்கை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவரே இந்த மேன்மையான செய்திகள் மூலமாக அறிவுறுத்தி இருக்கிறீர். நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறும்போது பரிசுத்தவான்களாய் வாழ்வோம், பாவங்களை வெறுத்து ஒதுக்குவோம். அப்பேற்பட்ட அற்புதமான வாழ்க்கையை அருளுங்கப்பா. யாரெல்லாம் காரணமே இல்லாமல் துரத்தப்படுகிறார்களோ, யாரெல்லாம் தாங்கள் நன்மை செய்தவர்கள் மூலமாகவே பகைக்கப்பட்டு, தூஷிக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, வேதனைப்படுத்தப்பட்டு ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அப்பேற்பட்டவர்களை சந்திங்கப்பா. தாவீதுக்கு இறங்கி அவனை காப்பாற்றி கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரே அவனை உம்முடைய சாதனமாய், சாட்சியாய், ஊழியக்காரனாய் எப்படி அவனை காப்பாற்றி பயன்படுத்தினாரோ அதே போல எங்களையும் ஆண்டவரே கடைசி மூச்சு வரைக்கும் உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக, உமக்கு விருப்பமுள்ளவர்களாக, உம்மையே அண்டிக் கொள்ளுகிறவர்களாக, உம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக எங்கள் எல்லோரையுமே கூட ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.